சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். கூட்டு நடவடிக்கை குழு ஆக்டோஜியோனுடைய மாநில தலைமை அமைப்பாளர் இரா பாலசுப்ரமணியன் இன்றைக்கு 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்பதை செய்ய இருக்கின்றோம். அதுல முக்கியமான கோரிக்கைகளாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா, புதியதாக தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய டாப்ஸ் சொல்லக்கூடிய தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டம், அது 3ஆம் தேதி அன்றைக்கு முதலமைச்சர் அறிவித்த உடனே அன்றைய தினம் அனைத்து சங்கங்களும் ஆக்டோஜியோ போட்டாஜியோ அனைத்து சங்கங்களுமே அந்த போராட்டத்தை உடனடியாக வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா நம்ம ஆக்டோஜியோவை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து வெளியேறிய அனைவரையும் இணைத்து போராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை அனைத்தையும் இணைத்து ஆக்டோஜியோ என்று ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் மதுரையில 10ஆம் தேதி அன்று. அதனுடைய நிகழ்ச்சியாக 4 முனைகளிலிருந்து, தமிழகத்தினுடைய 4 முனைகளிலிருந்து களியக்காவிளை, ராமேஸ்வரம், நீலகிரி, தருமபுரி 4 மாவட்டங்களிலிருந்து இந்த ஆக்டோஜியோவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைவாரி சங்கங்களும் ஆசிரியர் சங்கங்களும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்த பிரச்சார இயக்கத்தை 4 குழுக்களும் நடத்தி இன்றைய தினம் சென்னையில அந்த பிரச்சார இயக்கம் 4 குழுக்களும் அனைத்து அலுவலகங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வேலை நிறுத்த ஆயத்த மாநாடுகளை நடத்துவது என்று முடிவு செய்து அதற்கான வேலைகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம். தமிழக அரசாங்கம், தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த போராட்டத்தை நடத்துவதா வேணாமா என்று முடிவு செய்ய வேண்டியது அவர்தான். உடனடியாக அழைத்து பேச வேண்டும், ஆக்டோஜியோனுடைய தலைவர்களை அழைத்து பேச வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக முதல்ல வைக்கிறோம். இந்த டாப்ஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் நன்றி தெரிவிக்கும் போது நாம நன்றி தெரிவிக்க முடியாதுன்னு வெளியேறணும். வெளியேறி இன்றைக்கு நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் போராட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக அவங்க நம்மளோட தான் இருக்காங்க. இன்றைக்கு முதல்வரை சந்தித்து பெருந்திரள் முறையீடு இயக்கம் என்பதை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை கூட இன்றைக்கு அரசாங்கம் அழைத்து பேசுவதற்கு தயாரா இல்லை. இன்னைக்கு அவங்க மறியல்ல அங்க சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் எல்லாம் உட்காந்துட்டாங்க. அப்போ தமிழகம் முழுவதும் ஒரு 15,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கு பெண் ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய கோரிக்கை என்பது தேர்தல் கால வாக்குறுதியில அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஆட்சிக்கு வந்த உடனே தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் கிட்டத்தட்ட 16 பிரிவுகள் இருக்காங்க. அதுல சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்கள், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்கள், காச நோய் பணியாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள், இப்படி 17 கேட்டகரி இருக்காங்க. அவர்கள் அனைவரையும் நான் காலமுறை ஊதியத்திலே கொண்டு வருவேன் என்று தேர்தல் கால வாக்குறுதியில அவர் சொல்லியிருக்காரு. அதே போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை தான் கொண்டு வருவேன்னு சொன்னார். இன்னைக்கு தமிழகத்துல எங்கேயுமே இந்திய அளவுல எங்கேயுமே இந்த திட்டம் என்பது கிடையாது, இது போல திட்டம் என்பது கிடையாது. இப்ப புதியதாக கொண்டு வந்து அதை அறிமுகப்படுத்திட்டு அதுல 10% என்பதை ஏற்கனவே இருந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துல 10% ஊழியர்களிடமிருந்து மாதம் பிடித்தம் செய்யப்படும், 10% அரசாங்கம் போடணும். இது ரெண்டுத்தையும் இணைத்து PFRDAன்னு சொல்லக்கூடிய ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணையத்துல ஒப்படைக்கணும். இதுதான் CPS கண்டிஷன். அதுதான் 2003 இன்றைய வரைக்கும் இது வரைக்கும் அரசாங்கம் 10% போடவே இல்லை. அரசு ஊழியர்களிடமிருந்து CPSல இருக்கிற 6.25 லட்சம் பேரிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட தொகை என்பது 80,000 கோடி ரூபாய்க்கு மேல இன்றைக்கு 22 ஆண்டுகளாக சேர்ந்திருக்கு. இப்போ இந்த 22 ஆண்டுகளாக சேர்ந்த அந்த தொகையை இன்றைக்கு LICல இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு செய்து அதிலிருந்து ஒரு தொகையை வாங்கியிருக்கிறாங்க, லோனா வாங்கி இன்றைக்கு திட்டங்களுக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன கேள்வி வந்திருக்குதுன்னா, இன்றைக்கு இதை மறைப்பதற்காக இப்ப எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மறைப்பதற்காக இந்த புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்க நினைக்கிறோம். ஆரோக்கியதாஸ், மாநில இணை அமைப்பாளர் ஆக்டோஜியோ, மாநில தலைவர் தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் முன்னேற்ற. இன்றைக்கு
தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் வந்து மிகவும் கடுமையான மன உளைச்சலுக்கும் மிகப்பெரிய சவாலுக்கும் ஆளாகி உள்ளனர். ஏன்னா அரசனுடைய கவனக்குறைவு, அரசனுடைய பாராமுகம். ஏன்னா கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள்ல 311 இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு களைவது, சம வேலைக்கு சம ஊதியம். இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மிக குறைவான ஊதியம் வழங்கப்படுது. தமிழ்நாடு வந்து கல்வியிலேயே நாட்டிலேயே முதன்மை மாநிலம்னு பெருமை பேசுறாரு முதல்வர். கடந்த 36 நாட்களாக உங்களுக்கு தெரியும், நீங்க அதை கவர் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு கொரில்லா போர் முறையை வந்து கையாளுறாங்க இடைநிலை ஆசிரியர்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர்களுடைய வழி. கடந்த 16 ஆண்டுகளாக அவர்கள் வந்து மிக வறுமையில தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். பேருக்கு தான் நிரந்தர ஆசிரியர்களா இருக்காங்க ஒழிய அவங்களுடைய தேவைகளை, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல. அந்த அளவுக்கு மிகவும் குறைவான ஊதியத்துல பணிபுரிகிறாங்க. அவர்களை அழைத்து அவர்களுடைய ஊதிய முரண்பாட்டை உடனடியாக சரி செய்யணும். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக குழந்தைகள் 1 to 5 வகுப்பு மாணவர்களுடைய கல்வி வந்து மிகவும் பாதிக்கப்பட்டது. இதை பற்றி அரசு வந்து கிஞ்சிட்டு கவலை இல்லை அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டை வைக்கிறோம். ஏன்னா முதல்வர் அன்றைய தினம் கடந்த ஆட்சியில போராட்ட களத்துக்கே வந்து நாங்க இந்த கோரிக்கையை நாங்க செஞ்சு தரோம், போராட வேணாம்னு சொன்னார். அரசு ஊழியர் ஆசிரியர்களை, இடைநிலை ஆசிரியர்களையும் சரி, பழைய ஊதிய திட்டம் கேட்டு போராடினவங்களையும் சரி அழைச்சு, நீங்க இந்த ஆட்சியில போராடுவது வேஸ்ட், நாங்க வந்த உடனே உடனடியா இந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1 மாதத்திற்கு மேலாக இந்த ஆசிரியர்களை அலைக்கழிப்பது, அவர்களை சட்டையை கழிப்பது, அவர்களை தாக்குவது, காவல்துறை தொண்டு தாக்குவது உள்ளிட்ட அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால உடனடியாக மாண்பு முதல்வர் அவர்கள் இடைநிலை ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து அவர்களுடைய கோரிக்கை, அந்த சமவேளைக்கு சம ஊதிய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறோம். இதற்கு மேல இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், டெட் பிரச்சனைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு, நாடு முழுக்கும் வந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல நமது அரசு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, டெட்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பரீட்சை வச்சு நாங்க பாதுகாக்கணும்ன்றாங்க. அதாவது நீட்டு தேர்வு வேணான்னு சொல்லி நீட்டி முழங்குற இந்த அரசு டெட் தேர்வு விஷயத்துல ஏன் பதுங்குதுன்னு தெரியல. செக்ஷன் 16 தமிழ்நாடு குழந்தைகள் கல்வி உரிமை சட்டம் 2011 செக்ஷன் 16 மாநில அரசு திருத்தி அதை ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்புனா நாளையே இந்த சங்கிலியில இருந்து, இந்த பிரச்சனையில இருந்து இந்த அரசாங்கம் வந்து விடுவிக்க முடியும். ஆனால் என்ன செஞ்சுறாங்க, அதாவது கருது அறுக்க தெரியாதவனுக்கு 52 கற்கருவான்னு சொன்ன கதையா, நான் டெட்டு மதிப்பெண்ணை குறைக்கிறேன், நான் என்னென்னமோ பண்ண போறேன், பாடத்திட்டத்தை குறைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆசிரியர் சங்கங்கள், ஜால்ரா சங்கங்கள் வந்து சொல்றது கேட்டுட்டு இவர்கள் வந்து உடனடியா ஸ்பெஷல் டெட்னு ஒரு தேர்வு வைக்கணும்ன்றாங்க. அதுல என்ன ஆசிரியர்கள் எதிர்பார்த்த எதுவுமே இல்லை. ஒரு 4 முறை தேர்வு வைக்கிறது ஸ்பெஷல் டெட் அப்படின்றாங்க. அதனால பாடத்திட்டம் மாற போறதில்ல. மதிப்பெண்ணை குறைக்கிறதுனால அனைத்து ஆசிரியர்களும் தேர்ச்சி பெற போறதில்லை. முதல்ல இயற்கை நீதிக்கு மாறான தீர்ப்பை எப்படி இந்த தமிழக அரசு ஏற்றுக்கொள்வது? ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றத்தில் நாங்க சீராய்வு மனு போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு, மறுபுறம் தேர்வு விரைந்து நடத்துறதுக்கு இந்த அரசு வந்து பயிற்சி செஞ்சிட்டு இருக்கு. தேர்வுனா ஃபெயில்னு ஒண்ணு உண்டு உறுதியா. 2 வருஷத்துக்குள்ள உங்க தேர்வு 2.5 லட்சம் பேர், அவங்க சொல்றபடி 4 லட்சம் பேர்ன்றாங்க. இந்த 2.5 லட்சம் பேர்ல நிச்சயமா ஒரு 10,000 நாளும் ஃபெயில் ஆவாங்க. அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இந்த அரசாங்கம் தயாராகிட்டு இருக்கா? இல்ல மத்திய அரசு கிட்ட வலியுறுத்த முடியாத அரசாங்கமா இருக்குது. மத்திய அரசு கிட்ட இந்த விஷயத்தை, நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனையை கூட இவர்கள் பேசி தீர்க்க முடியல அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. ஆக்டர்ஜியோடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், அனைத்து மகளிர் ஆசிரியர் சங்க மகளிர் அணி தலைவி. அதாவது நம்முடைய முதல்வர் எங்களை எல்லாம், அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் நன்றாக ஏமாற்றி விட்டார். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நாங்கள்
அத்தனை உதவிகளையும் செய்வோம். ஏன், பழைய ஓய்வூதிய திட்டத்தை உங்களுக்கு தருவோம், நீங்கள் போராட வேண்டாம் என்று பழைய ஆட்சியில் நேரடியாகவே வந்து தோள் மீது கை வைத்து எங்களுக்கு ஆதரவு அளித்த முதல்வர் தேர்தல் முடிந்து முதல்வரானவுடன் எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தார். முதலில் எங்களுக்கு ஒரு மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள் இந்த தீவுத்திடலில். அந்த தீவுத்திடல் மாநாடு என்னவென்றால், அவர் வந்து பேசுறார், நம்முடைய தமிழக முதல்வர் என்ன சொல்றார், உங்களாலதான் நான் வந்து முதலமைச்சரா ஆனேன், உங்களுடைய வாக்குகள் தான் சில இடங்களில் போல் பண்ணுவதற்கு முன்னாகவே நாங்கள் லீடிங்கில் இருந்தோம் என்று வாழ்வாதார கோரிக்கை என்று அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து மாவட்டத்திலும் வந்து அப்பவே எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தந்த முதல்வர் 5 வருடங்களாக 4.5 வருடங்களாக எங்களுக்கு ஒன்றும் செய்யாமல் ஆட்சி களைகின்ற இந்த 3-4 மாதங்களுக்கு முன்பு ஆசிரியர் சங்கங்களை அழைத்து பேசி போராடுகிறோம் என்றால் போராட வேண்டாம், உங்களுக்கு அனைத்தும் செய்கிறோம் என்று ஜாக்டோ ஜியோவின் அமைப்பில் இருந்த அனைவரையும் அழைத்து பேசி அவர்களை மழுங்க வைத்து அவர்களுக்கு என்ன ஜீவோ கொடுக்கிறார்கள் என்றே தெரியாது, அவர்களை ஸ்வீட்டோடு வந்து உட்கார வைத்து அவர்கள் கொடுத்த ஜீவோவை இவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்து விட்டிருக்கார்கள். ஆனால் இந்த ஜீவோ இது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட இது குழப்பமாக உள்ளது. 10% பிடித்தம் தேவையா இது? நீங்கள் சொன்னது என்ன, நீங்கள் கூறியது என்ன? நீங்கள் எங்களிடம் வாக்கு வாங்குவதற்கு முன்னர், முதலமைச்சர் ஆவதற்கு முன்னர் எங்களுக்கு என்ன வாக்களித்தீர்கள்? பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தருவோம் என்று வாக்களித்த உங்களால் எங்களுக்கு ஏமாற்றம் அளித்து உள்ளீர்கள். நீங்கள் என்ன நினைத்து இந்த ஜிஓவை அளித்து எங்களுக்கு பென்ஷன் கொடுத்ததாக இனிப்பு வழங்கி தலைவர்கள் கொண்டாடினார்களோ, இது என்ன எதிர்பார்த்தாரோ முதலமைச்சர், அது அவருக்கு கண்டிப்பாக இந்த தேர்தலில் பின்னடைவு ஏற்படும்.